Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்ளிகேஷனுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்ளிகேஷன்ல எந்த மாதிரியான பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க, தென் யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க, அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவல இருக்கணும், தென் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இத பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். பட் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோன் சம்பந்தமா ஏதாவது ட்ரை பண்ண போறீங்க அப்படினா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். அதே சமயத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன், அபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டைம் கண்டிப்பா அவங்களுடைய அபிஷியல் சோர்சஸ்ல கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே गाइस, அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பஜாஜ் ஃபின்சர்வ் மார்க்கெட் லோன் அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ல அதிகபட்சமா 55 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டுருக்காங்க. தென் 100% டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. ஃப்ரீயாவே கிரெடிட் ஸ்கோரை நீங்க செக் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் வழியா அப்படிங்கறதையுமே போட்டுருக்காங்க. ஓகே गाइस, இத தவிர்த்து கீழ வந்தோம் அப்படினா லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 5000 ல இருந்து அதிகபட்சமா 55 லட்சம் வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 9.99% ல இருந்து அதிகபட்சமா 36% வரையிலும் இருக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் 2 to 96 months அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டுருக்காங்க. தென் ஃபாஸ்ட்டாவே பர்சனல் லோனை நாங்கள் டிஸ்பர்சல் பண்ணிடுவோம். அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 58 வயசுக்குள்ள இருக்கணும். வித்தின் 1 day அதாவது சேம் டேவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய இந்த பர்சனல் லோனுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு, அதாவது அவங்க தான் இந்த அப்ளிகேஷனுடைய டைரக்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தவிர்த்து ஃபெடரல் பேங்க் இருக்காங்க, ஃபின்னபிள் இருக்காங்க, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்காங்க, எல்என்டி, இதை தவிர்த்து எபி மணி பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க, முத்தூட் ஃபினான்ஸ் இருக்காங்க, லெண்டிங் கார்டு இருக்காங்க, எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் லிமிடெட், இவங்க எல்லாமே இருக்காங்க. இதை தவிர்த்து இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்க்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பஜாஜ் ஃபின்சர்வில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதில் ஒரு வேளை லோன் கிடைச்சது அப்படின்னா பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். தென் ஒரு சில மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் இதில் கிடைக்கக்கூடிய அந்த இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஷாப்பிங் அப்படிங்கிறதுமே பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இவங்க எந்தெந்த மாதிரியான லோன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பர்சனல் லோன், ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன், டாக்டர்ஸ்க்கான லோன், கோல்டு லோன், தென் ஹோம் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, 2-wheeler லோன், எஜுகேஷனல் லோன், இந்த மாதிரி அனைத்து விதமான லோன்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷன் வழியாக கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. கீழே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த லோனுக்கு இவங்க யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க கிரெடிட் பி இருக்காங்க, ப்ரோடீம் இருக்காங்க, எஸ் பேங்க் இருக்காங்க, அப்வார்ட்ஸ் இருக்காங்க, கிரெடிட் சைசன் இருக்காங்க, கிஸ்து, ஆலிவு, ஜைப்பு, ஃபின்னபிள் இருக்காங்க, பஜாஜ் கிரெடிட், பிரிவோ, இன்க்ரீட், பேசன்ஸ், எம்பாய்க்கு. ஓகே கேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது நிறைய ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதுனால இந்த மாதிரியான ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க ஏஜ் 23 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 600க்கு மேலே இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ஏதாவது ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கக்கூடிய ஒர்க்கில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே கேஸ், ஓவராலாக இந்த பஜாஜ் மார்க்கெட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்க இடையில இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர், அதாவது ஒரு புரோக்கர் அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை, அதாவது உங்களுடைய பேசிக் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஒர்க் டீட்டெயில்ஸ், பேன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கிட்ட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மற்ற லெண்டர்ஸ் கிட்ட உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த லெண்டர்ஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த லெண்டர்ஸ் பிடிச்சிருக்குதோ, யாருக்கிட்ட கொஞ்சம் லோன் அதிகமான அமௌண்ட், கொஞ்சம் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொஞ்சம் பெஸ்ட்டான லோன் ஆஃபர் கிடைக்கிற மாதிரி இருக்கோ அந்த லோன் ஆஃபரை சூஸ் பண்ணி எகைன் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் அப்படி அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு 100% லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. எகைன் நீங்கள் இன்னொரு டைம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க திரும்பவும் உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராப்பராக ரீவெரிஃபை பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்ததுன்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க.
ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான லோன் ஆஃபரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு broker அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு லோன் கிடைச்சது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது கமிஷனாக கிடைக்கும். ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி ஆஃபர் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான பெஸ்ட்டான லோன் ஆஃபர் எந்த ஃபினான்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.